திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 118வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 28வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. உருக்கி ஈயமழை பெய்யுமால் அயவுருக்கு வட்டு உருகு செம்பின் நீர் பெருக்கி வீசும் விடுபடையலாம் எதிர்பிடித்து விட்டவர் தமைத்தர செருக்கி வீசும் நடைகற்ற மாடமோடு சென்று சென்று துடி முரசொடும் பெருக்கி மீளும் நடைவையம் மேல் நடவியையும் வாலிமழை பெய்யுமால். உருக்கி ஈயமழை பெய்யுமால். அங்கே மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்திரங்கள், திருமதிலே இருக்கக்கூடிய எந்திரங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், உருக்கி ஈயமழை பெய்யுமால், அங்கே ஈயத்தை காய்ச்சி மழை போல ஊற்றும். அயவுருக்கு வட்டு உருகு செம்பின் நீர் பெருக்கி வீசும். அங்கே இரும்பை உருக்கி செய்த வட்டினையும் செம்பினை உருக்கியும் மிக வேகமாக பகைவர்கள் மேல் வீசும். விடுபடையலாம் எதிர்பிடித்து விட்டவர் தமைத்தர செருக்கி வீசும். அங்கே இந்த பொறிகளை அழிப்பதற்காக ஏவுகின்ற பகைவர்கள் விடுகின்ற அந்த படைக்கலன்களை எல்லாம் என்னென்ன வீசினார்களோ அவற்றையெல்லாம் பிடித்து திரும்பவும் யார் விட்டார்களோ அவர்களிடத்தே சரியாக அவர்களை கொல்லும்படியாக அந்த படையை வீசும். நடைகற்ற மாடமோடு சென்று சென்று துடி முரசொடும் பெருக்கி மீளும். அங்கே தானே நகர்ந்த மாடங்கள் சென்று முரசு உடுக்கை போன்றவற்றையெல்லாம் மிக பேரொளியாக ஒலித்து திரும்பவும் மீண்டும் வரும். நடைவையம் மேல் நடவி எய்யும் வாலிமழை பெய்யுமால். அங்கே தேர்களை கொண்டு தானே நகர்த்தி வருகின்ற பகைவர்களை வீழ்த்தும் அம்பு மழையை இங்கே பொழிந்து எதிரிகளை வீழ்த்தும். இவ்வனவாறெல்லாம் அந்த மதுரை மாநகரத்தின் மதில் சுவரிலே இருக்கக்கூடிய பொறிகள் எதிரிகளை துன்புறுத்தும் என்று பட்டியலிட்டு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.